வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம ரவையை வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ஈவினிங் ஸ்நாக்காக மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்டாகவும் நாம சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கப்ல வேணாலும் ரவையை அளந்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல எந்த கப்பால ரவை அளந்தீங்களோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்ப ரவை தயிர் ரெண்டையுமே ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இதை நாம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுல பொடி பொடியாய் நறுக்கிய இஞ்சி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல பொடியாய் நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலா இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் ஒன்னா சேர்த்து அரைச்சி ரெண்டையும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இதை கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷத்துல ரவை நமக்கு நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கும். அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்ப சோடா சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரே அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன தட்டுல இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. நாம கலந்து வச்ச மாவை இப்ப இந்த தட்டுல சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு தனி மிளகாய் தூளை இந்த மாதிரி மேல அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் நிறைய சேர்க்க கூடாது. ஒரு துளி அளவு எடுத்து அங்கங்க மேல பரவுன மாதிரி சேர்த்தா போதும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு இட்லி தட்டுல இல்லைன்னா ஸ்டீமர்ல இதை உள்ள வச்சிடலாம். இதுக்கு பதிலா நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொதிக்க வச்சு அதுக்குள்ள கூட நீங்க மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இத மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வெந்து வரத்துக்குள்ள நாம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதுல பொடியாய் நறுக்கிய கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய நீல வாக்குல மெலிசா நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
இப்போ இது எல்லாமே சேர்த்து லேசா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் லேசா வதங்கி வந்த உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கங்க. எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். இந்த தாளிப்பு அப்படியே இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா 15 நிமிஷத்துலயே நமக்கு நல்லா சாஃப்டா மாவு வெந்து வந்துடுச்சு. ஒரு குச்சி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டி வரக்கூடாது. இப்ப நாம இதை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நாம தாளிச்சு வச்ச தாளிப்பை கொஞ்சம் கொஞ்சமா மேல சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி லேசா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆனதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கங்க. இதுக்கு சட்னியே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும். கூட மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி, கிரீன் சட்னி சேர்த்து சாப்பிட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்